இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். 84 பயனாளிகளுக்கு 80 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தி சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை பறக்கவிட்டார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் முகையதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினர் 100 பேருக்கு பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அலுவலர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள், பேரூராட்சி அலுவலர்கள், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் அலுவலர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் அலுவலர்கள், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், கருவூலம் மற்றும் கணக்கு, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள், வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள், வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, பொதுப்பணித்துறை, கூட்டுறவுத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை, உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை, இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதித்துறை, நில அளவை மற்றும் பராமரிப்புத்துறை, கல்வித்துறை, மருத்துவக் கல்வித்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, வனத்துறை, புள்ளியியல் துறை, போக்குவரத்துத்துறை, பால்வளத்துறை, உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை என மொத்தம் 182 அலுவலர்களை பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் என மொத்தம் 84 பயனாளிகளுக்கு 80 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காந்திகிராம் தம்பிதோட்டம் மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் அச்சுதா பப்ளிக் பள்ளி, ஒட்டன்சத்திரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் SMPM மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கொசவப்பட்டி அக்ஷயா அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என 5 பள்ளிகளைச் சார்ந்த 364 மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சியை நடத்தினர். வெண்சாமரம் வீசுவது போல் சிறகை வீசி இந்த இந்தியர்கள் ஒவ்வொருவரின் சிறப்பும் உலகம் முழுவதும் உயர வேண்டும் என்பதற்காக அழகாக சிறகடித்து பறக்கின்றன சமாதான புறாக்கள். இந்த வேகம் பலன்கள் காவி, வெண்மை, பச்சை, இடையிலே நீல நிற சக்கரத்தை குறிக்கின்ற அந்த நீல நிறம் என்று அனைத்தும் கலந்த மிக அழகாக பறக்கிறது. இந்தியர் அனைவரின் அந்த ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக ஒற்றுமையாக பறக்கின்றன பலூன்கள்.
துன்பங்கள் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நிகழ்ச்சிகளை எல்லாம் கௌரவித்து திரும்பி இருக்கிறார். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்போது சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்கள். முதலாவதாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு பி தெய்வம் அவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையம். தொடர்ந்து திண்டுக்கல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு எம் மகேஷ் திண்டுக்கல் தலைமையிடம் அவர்கள் பாராட்டு சான்றிதழை பெறுகிறார். திரு டி வினோஜி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இதற்கான குற்றத்தடுப்பு சிபின் அவர்கள் திண்டுக்கல் நகர் உள்கோட்டம் திரு பி சிபின் ஐபிஎஸ் திரு கே முருகேசன் ஒட்டஞ்சத்திரம் உட்கோட்டம் அவர்கள் பாராட்டு சான்றிதழை பெறுகிறார். திருமதி ஏ மதுமதி அவர்கள் கொடைக்கானல் உட்கோட்டம் பாராட்டு சான்றிதழை பெறுகிறார். காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் தனஞ்சயன் பழனி உட்கோட்டம் பாராட்டு சான்றிதழை பெறுகிறார். சிவகுமார் அவர்கள் பாராட்டு சான்றிதழை பெறுகிறார். திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு வி வெங்கடாச்சலபதி அவர்கள் பாராட்டு